குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஜூலை 1. இன்று மிக அழகான அருமையான ஒரு நாள். துவிதியை திதி, பிரதமை, காலை பூராட நட்சத்திரம், அமிர்த யோகம், திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை இன்று. அதே மாதிரி நாளை வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சித்த யோகம், நல்ல ஒரு நாள். அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை சதுர்தசி திதி, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பஞ்சமி திதி. இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் வந்து வியாழக்கிழமையும் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது, சஷ்டி திதி. அதே மாதிரி சிவராத்திரி வந்து 12ஆம் தேதி, சஷ்டி திதி. அமாவாசை என்னைக்குனாக்கா ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை அமாவாசை. இன்னைக்கு இது 17ஆம் தேதி ஆடி 1 அன்னைக்கு வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். திருநள்ளாறு கருட ஜெயந்தி வந்து 22ஆம் நாள். 3ஆம் தேதி வந்து திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் தேர். 4ஆம் தேதி விவேகானந்தர் நினைவு நாள், குச்சனூர் சனி பகவான் ஆராதனை. 17ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். 22ஆம் நாள் கருட ஜெயந்தி. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திருநாள் ஜூலை 1ஆம் தேதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நம்ம தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் நான் நேற்றே சொல்லிட்டேன், பூ, மஞ்சள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதையும் எடுத்து வச்சு பண்ணுங்க. தினமும் ஒரு நெய்வேத்தியத்தை சுவாமிக்கு கொடுங்க. இன்னைக்கு என்ன வீட்டு குறிப்புன்னா, உடல் ஆரோக்கியம் வெயிலாக இருக்குது. நான் எப்போ சொல்கிறது தான், இளநீர் குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க. இன்னைக்கு என்னன்னா, வாழ்வழித்த வள்ளல் நலகூபன் மணிகிரீவன் என்னும் இருவரும் குபேரனின் மகன்கள். மது பிரியர்களான அவர்கள் தந்தையின் செல்வத்தை தாறுமாறாக செலவழித்தனர். ஒரு நாள் குடித்துவிட்டு கந்தர்வ பெண்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கினர். அந்த பக்கமாக நாரதர் வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் அப்பெண்கள் ஓட்டம் பிடித்தனர். போதையில் இருந்த குபேர புத்திரர்கள் நாரதரை அடையாளம் தெரியவில்லை. யாரோ ஒருவர் என எண்ணி, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்களின் மகிழ்ச்சியை கெடுப்பாய் என்று அந்த பெண்களை அழைத்து வராவிட்டால் தண்டிப்போம் என கோபித்து, என்னை அவமதித்தால் மருத மரங்களாக போக கடவீர்களாக என்று சபித்தார் நாரதர். அதன் பிறகு தங்களின் முன்னேற்பவர் நாரதர் என்ற உண்மை புரிந்தது. சாப விமோசனம் கேட்டனர். மகாவிஷ்ணு கோகுலத்தில் கிருஷ்ணராக அவதரித்து இருக்கிறார். அப்போது அவதரிக்க இருக்கிறார். அப்போது விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் நாரதர். அதன்படியே ஒரு நாள் பாலகிருஷ்ணன் சேட்டை தாளாத யசோதை கயிற்றால் அவனை உரலில் கட்டினார். அதை அவர் இழுத்தபோது இரு மரங்களுக்கு இடையே உரல் மாட்டியது. கிருஷ்ணர் பலமாக இழுக்க மரங்கள் சாய்ந்தனர். அப்போது நலகூபனும் மணிகிரீவனும் சுபவடிவம் பெற்று கிருஷ்ணரை வணங்கினர். வாழ்வழித்த வள்ளல் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிவிட்டு குபேர லோகத்தை அடைந்தனர். இந்த மாதிரி நம்ம மது மாதி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன இப்போ சம்பாதிச்சா நேர்மையான செலவுக்கே காசு கட்ட மாட்டேங்குது. உலக அமைதிக்கு நம்ம கோளறு பதிகம் பார்க்க வேணும். கோளறு பதிகம் எந்த கோள்களின் ஒரு இதுவுமே நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னா கோளறு பதிகம் படிக்க வேண்டும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தருவின வாசரதி மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்களுக்கு மிகவே
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற இது பண்ணுங்க. இந்த கோளறு பதிகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நவகிரக தோஷமே நமக்கு அண்டாது. பகவத்கீதையை படித்தால் என்ன? பரதன் என்னும் பக்தர் காசி யாத்திரைக்கு புறப்பட்டார். வழியில் 2 இலந்தை மரங்களை கண்டார். அதன் நிழலில் ஒரு நாள் பகல் பொழுது ஓய்வெடுக்கச் சென்றார். அந்த மரங்கள் நாளடைவில் பட்டு போயின. அடுத்த பிறவியில் மரங்கள் 2 பெண்களாக பிறந்தன. பரதன் யாத்திரையை முடித்துவிட்டு அந்த வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அவரை கண்டதும், சுவாமி, தங்கள் புண்ணியத்தால் நாங்கள் மரமாக இருந்த நாங்கள் மனித என்று அப்பெண்கள் வணங்கினர். குழந்தைகளே, நீங்கள் சொல்லுவது புரியவில்லையா என்றார் பரதன். சாமி, கோதாவரி நதிக்கரையில் சத்திய முனிவர் ஆசிரமத்தில் தவமிருந்து வந்தார். அவர் தவத்தை கலைப்பதற்காக தேவலோகத்தில் இருந்து எங்களை பூமிக்கு இந்திரன் அனுப்பி வைத்தார். ஆடிப்பாடி தவத்தை கலைக்க முயற்சித்தோன். கண்விழித்த முனிவர் நீங்கள் 2 பேரும் இலந்தை மரங்களாக போக என்று சபித்து விட்டார். அவரிடம் யோசனம் கேட்கும் பொழுது, பரதன் என்னும் விஷ்ணு பக்தர் தினமும் பகவத்கீதையில் ஒரு அத்தியாயம் படிக்கும் வழக்கம் கொண்டவர். அவரது புண்ணிய பலத்தால் விமோசனம் அடைவீர் என்றார். அதன்படி உங்களின் வருகையால் எங்கள் வாழ்வு கிடைத்தது என காலில் விழுந்து வணங்கினர். கீதையின் மகிமையை அறிந்த பரதன் மகிழ்ச்சி அடைந்தார். கீதை படிப்பதினால் என்ன நன்மை? டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயமாவது படிக்கலாம். அதுதான் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்று சொல்கின்றார்கள். நம்ம வீட்டு குறிப்பு நாகப்பட்டினம் திருவாரூர் செல்லும் சாலையில் திருவாரூரிலிருந்து 18 கிலோமீட்டர். சித்திரை சதய நட்சத்திரத்தை ஒட்டி 10 நாள் அப்பர் பக்த உற்சவம். நேரம் அதிகாலை 5:30 மணியிலிருந்து 12 மணி வரை. திருமருங்கல் நாகேஸ்வரர் கோவில். திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோவில். வீடு கட்டப் போகிறீர்களா? நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூரில் உள்ள அக்னிபுரீஸ்வரர் கோவிலில் தேவார தலமான இங்கு வழிபட்டால் வாஸ்து தோஷம் நீங்கும் என்பதால் வீடு கட்டும் பணியை தொடங்கும் முன் இக்கோவிலை தரிசிப்பது மிக மிக நல்லது. பஞ்சபூதங்களான வாயு, வருணன், அக்னி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் அக்னி பகவான் மறைந்து போனார். இதனால் உலகில் யாகம் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. முனிவர்களும் தேவர்களும் சரி செய்ய சிவலிங்கத்தை நிறுவினர். அக்னிபுரீஸ்வரர் அக்னி பகவானுக்கு அருள் புரிந்ததால் அக்னீஸ்வரர் என்னும் சரண்ய மகாராஜா வழிபட்டதால் சரணிபுரீஸ்வரர் என்னும் பெயரும் பெற்றது. அதாவது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நாகப்பட்டினம் திருவாரூர் செல்லும் சாலையில் 22 கிலோமீட்டர். திருவாரூரிலிருந்து 18 கிலோமீட்டர். ட்ரெயின் விலை கம்மியாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசஞ்சர் ட்ரெயின் திருவாரூர் சேலம் டு காரைக்கால் இருக்குது. அந்த விலை கம்மியான ஒரு ட்ரெயினில் நம்ம போகிறது ரொம்ப நல்லது. 50 ரூபா 60 ரூபாவோ என்னமோ தான் திருவாரூர். நீண்ட ஆயுளுக்கு அறவேறு உணவும் தினமும் 2 லிட்டர் தண்ணீர் அவசியம். தூங்குவதற்கு ஒரு நேரத்திற்கு முன்பு டிவி, கம்ப்யூட்டர், அலைபேசியை தவறுங்கள். அதே மாதிரி இரவில் நம்ம சாப்பிடுவது வயதானவர்களாக இருந்தாலும் 8 to 9க்குள்ளே சாப்பிட்ருங்க. 10 மணி 11 மணிக்கெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஜீரணம் ஆகாது, வாந்தி வரும். அது உடம்புக்கும் கெடுதல். 8 9க்குள்ளே சாப்பிட்டுட்டாதான் அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சித்தர்களின் விளையாட்டு. தன்வந்திரி மகேஸ்வரரே, பாரத நாட்டின் தொன்மையான சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவம் ஏன் இப்படி தனித்தனியாக இருக்கின்றது என்று இரண்டுமே ஒன்றுதானே என்று புதிய கழகத்தை ஆரம்பித்தார் நாரதர். என்ன நாரதரே, 2 மருத்துவங்களுக்கும் கழகமூட்ட பார்க்கிறீர்களே என மகேஸ்வரரும் பார்வதியும் சிரித்தனர். சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் பாரத நாட்டின் பாரம்பரிய வைத்திய முறைகள். அதுதான் தன்வந்திரி பகவான். தன்வந்திரி பகவானை வழிபாடு கொண்டு பகவானே மருத்துவத்தின் கடவுள். உடம்பு சரியில்லையா, தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது.
நமச்சிவாய வாழ்கனா நாதந்தாள் வாழ்க. மாணிக்க வாசகர். இவர் தேனி மாவட்டம் சின்னமனூரில் மூலவராக அருள்பாலிக்கிறார். இவரது குரு பூஜை அன்று ஜூன் 20, 2000 இக்கோயிலுக்கு செல்வோம். மதுரை அருகே உள்ள திருவாதவூரில் வாழ்ந்தவர் ஞானக்குழந்தையே. திருவாதவூர் தேனியிலிருந்து 24 கிலோமீட்டர். மாதந்தோறும் மக நட்சத்திரம். மாணிக்க வாசகர் குரு பூஜை. சின்னமனூர் மாணிக்க வாசகர் கோவில். திக்குவாய் உள்ளவர்கள் திருவாசகத்தின் திருச்சாளல் பதிகத்தை பாடுகின்றனர். நல்லா இதுவாக வரும். மாணிக்க வாசகர் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆனி மாத மக நட்சத்திர நாளன்று சிவபெருமானோடு கலந்தார். இந்த நாளே குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது. உழைப்பே உயர்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஏதோ ஒரு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிந்ததை என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவல் தரேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ அனைவருக்கும் நன்றி. உழைப்பே உயர்வு. நன்றி. கீரை வாரத்தில் ஒரு தடவை கட்டாயம் கீரை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீர் காய்கறிகள், சுரக்காய், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை அதிகமாக கருவேப்பிலை பொடி மாதிரி செய்து வச்சு கூட பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி இதெல்லாம் நீங்கள் செய்து